ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் டேட்டா அடிப்படையில் நல்ல ஒரு ட்ரேடிங்கான வாய்ப்பு அமைஞ்சுது. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை நீங்கள் நாளைக்கான ப்ரிடிக்ஷனாக எடுத்துக்கக்கூடாது. அதே நேரத்தில் இது ட்ரேடிங்கான டிப்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் போது 1 or 2 days லேட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டேட்டா அடிப்படையில் இன்றைக்கி எப்படி ட்ரேடிங்க்கான வாய்ப்பு அமைஞ்சதுன்றதை மட்டும் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது பர்சன்டேஜாக 0.81% மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது 408 பாயிண்ட் மைனஸ்லையும், ஃபைனலாக பார்க்கும்போது 58,867.7 க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃபை பாருங்கள். பேங்க் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. ஒரு சின்ன ஒரு புல் பேக் போயிட்டு அகைன் தொடர்ந்து 11 மணி வரைக்கும் செல் ட்ரெண்டாக இருந்தது. தொடர்ந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு 1 மணி வரைக்கும் பாசிட்டிவாக போன மார்க்கெட்டு. பாசிட்டிவ் அப்படின்னா ப்ரீவியஸ் டேஸுக்கு மேலே பாசிட்டிவாக போகல. ஒரு புல் பேக் எடுத்த ஒரு மார்க்கெட்டு அகைன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஃபைனலாக பார்க்கும்போது 480 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. இது டேட்டா அடிப்படையில் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். கால் சைடு பாருங்கள், 1,36,032 கான்டாக்ட்டு கால் ரேட்டிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. புட் சைடு பாருங்கள், மைனஸில் போயிருக்கு. அதாவது ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. -24,895 கான்டாக்ட்டு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு டேட்டா. அடிக்கடி என்னோடய சேனலில் சொல்லியிருப்பேன். ஒரு சைடு ஃப்ரெஷ்ஷாக ரைட்டிங் பண்ணுறதும், இன்னொரு சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறதும் இது ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங்க்கான வாய்ப்பு அமையும். இந்த மாதிரி டேட்டா எவ்ரிடே அமையாது. மந்த்லி 1 or 2, 3 days இந்தமாரி அமையும். இந்தமாரி அமையும் போது இதை நீங்கள் நல்ல ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்து பாருங்கள், நம்மளோட ஃபேவரட்டான பையர் குவான்டிட்டி அண்ட் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் ஃப்ளோ டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது பையரை விட செல்லர் தான் 25% அதிகமாக இருக்குன்னு சொல்லி நமக்கு இந்த டேட்டா மூலிமா தெரிஞ்சிக்க முடியுது. சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிமாண்டை விட சப்ளை தான் 25% அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த டேட்டா மூலிமா நம்மளால் பார்த்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், கால் சைடு 59,000 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், புட் சைடு 58,500 சப்போர்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு. கால் சைடு ஓஐ பாருங்கள் 17,067 கான்டாக்டும், புட் சைடு ஓஐ பாருங்கள் 7,559 கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த டேட்டாவை பார்க்கும்போதும் கால் சைடு தான் ரொம்ப ஓஐ அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்த உடனே நமக்கு தெரியுது. அடுத்து நம்ம ட்ரெண்டிங் ஓஐ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ட்ரெண்டிங் ஓஐயில் போயிட்டு பேங்க் நிஃப்டி நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெண்டிங் ஓஐ கிராஃபை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ட்ரேடிங்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக அமைஞ்சிருந்தது. ஏன்னா போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிஃப்டியில் சின்ன ஒரு கிராஸ் ஓவர் வந்திருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியில் எங்கேயுமே கிராஸ் ஓவரே வரல. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பாருங்கள், க்ரீன் கலர் சார்ட்டு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக மேலே போயிருக்கு. இந்த க்ரீன் கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ரைட்டரோட கிராஃபு, ரெட் கலர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா புட் ரைட்டரோட கிராஃபு. அப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பாருங்கள் கால் சைடு தான் ரொம்ப அதிகமான ரேட்டிங் கொடுக்குறாங்கன்றத கிராஃப் மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. புட் சைடு பாருங்கள் 0க்கு கீழே போயிடுச்சு. ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்கன்றத மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே ட்ரெண்டிங் ரொம்ப கிளியராக இருந்தது. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் ட்ரெண்டிங் ரொம்ப கிளியராக இருந்தது. அடுத்து பாருங்கள், இந்த டேட்டா மூலியமாகவும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவ்னு சொல்லி நம்ம காட்டுது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். போன வீடியோவில் நீங்கள் நிஃப்டியில் பார்த்துருக்கலாம், நெகட்டிவ் ட்ரெண்டு, பாசிட்டிவ் ட்ரெண்டு, அகைன் நெகட்டிவ் ட்ரெண்டு, இந்தமாரி உங்களுக்கு மாறி மாறி அமைஞ்சிருந்தது. ஆனால் இதில் பாருங்கள், ட்ரெண்டு ரொம்ப கிளியராக செல் ட்ரெண்டு அப்படிங்கிறத தொடர்ந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கிராஸ் ஓவரும் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருந்தது. இதே கண்டென்ட் தான் நீங்கள் இந்த இடத்துல கிராஃபாகவும் பார்க்குறீங்க. போன வீடியோவில் நிஃப்டியில் பார்க்கும்போது கால் புட் ட்ரெண்டும் இந்த இடத்துல வந்து நேரோவாக வந்திருக்கும். ஆனால் இது நேரோவாக அமையல, ட்ரெண்டு ரொம்ப கிளியராக அமைஞ்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இதை ஓஐ ஸ்டாட்டிக்ஸில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெட் ஓஐயை பார்க்கும்போது கால் சைடு 1.93 க்ரோஸும் புட் சைடு 1.71 க்ரோஸும் இருக்குன்னு சொல்லி காட்டுது. இதை நான் சேஞ்ச் இன் ஓஐயை கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த சேஞ்ச் இன் ஓஐயை கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கால் சைடு 38.8 லேக்ஸும் புட் சைடு -18.26 லேக்ஸும் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு நெகட்டிவ் வேல்யூவில் காட்டுது. அதேமாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். 59, அதுக்கும் அடுத்ததாக 59,200, அதுக்கும் அடுத்ததாக 59,100, அதுக்கும் அடுத்ததாக 58,900. இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ரொம்ப அதிகமான கால் ரைட்டிங் இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு இந்த கிராஃப் மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது கொடுத்தா புட் சைடு பாருங்கள் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது.
குறிப்பாக பார்க்கணுன்னாக்கா 59,000, அதுக்கும் அடுத்ததாக 59,300, அதுக்கும் அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்கள் 58,000. இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா மூலிமா மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். இந்த டேட்டாவை பயன்படுத்தி எப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் சேனல்லையோ ஒரு டெலிகிராம் சேனல்லையோ அல்லது வேறு ஒரு இடத்துலேருந்து டிப்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுன்ற தேவை இருக்காது. அடுத்தவங்களை சார்ந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ண தேவையில்லை. நீங்களாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு சொந்தமாக ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கான வின்னிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டை நீங்கள் ரொம்ப நாளாக புரிஞ்சுக்குவீங்க. டேட்டா அடிப்படையில் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், என்னோடய மெயில் ஐடி அண்டு என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் நான் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த இன்ஸ்டா ஆப்ஷன் டூல் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான டூலாக இருக்கும். தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.